ஒன்றே உலகம் பிறப்புக்கும் எல்லா உயிர். திருக்குறள் உலக பொதுவாக அறிவிக்கப்பட வேண்டும் என்னும் உயரிய நோக்கில் கின்னஸ் சாதனை மாநாட்டின் வழி ஒன்றிய அரசின் பார்வைக்கும் தமிழ்நாடு அரசின் பார்வைக்கும் கொண்டு செல்லும் வகையில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற செம்மொழி அறிஞர் பேராசிரியர் முனைவர் மோகன்ராசி அவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு இணைப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் உலக சாதனையாளர் சிவலட்சுமி ரமேஷ்குமார் அவர்களுக்கும், வலைவழி பதிவில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் துபாய் வாழ் முனைவர் ஸ்ரீரோகிணி அவர்களுக்கும், இணைப்பில் கலந்து கொண்டுள்ள சான்றோர்களுக்கும் வணக்கம். இந்த தலைப்பு திருவள்ளுவர் வரையறுத்த சான்றோர்கள் என்பது. உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும், மக்கள் யாவரும் மனித நேயத்துடன் அன்புறவு கொண்டு பண்புடனும் ஒழுக்கத்துடனும் ஒப்புரவு தொண்டு செய்து உலக உறவில் மேம்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என ஐயன் திருவள்ளுவர் அவா கொண்டுள்ளார். அந்த அவாவினை செயலாக்கத்திற்கு கொண்டு வரும் வகையில் இயற்றப்பட்டதுதான் திருக்குறள். தொன்மையான மொழிக்கு, தமிழ் மொழிக்கு இரண்டு கண்கள் என்பது அறிஞர். ஒன்று, தமிழுக்கு இலக்கணம் வரையறுத்த தொல்காப்பியம். இரண்டாவது, மனித இனம் இளமை காலம் முதல் முதுமை காலம் வரை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுவதற்கான வழிவகைகளை பதிவு செய்துள்ள வாழ்க்கை நூல் திருக்குறள். அந்த வகையில் திருக்குறளில் அமைந்துள்ள வாழ்க்கை நன்னெறிகளை மாந்தர் எவ்வாறு கொண்டொழுக வேண்டும் என்னும் நிலைப்பாடுகளில் ஒன்றான உலக மனித சமுதாயத்தில் சான்றோர் பற்றிய ஆய்வு. சான்றோர் என்பவர் யார்? சான்றோனாக என்னென்ன தகுதிகள் தேவை? சான்றோரின் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் எப்படி அமைய வேண்டும்? சான்றோரின் பண்புகள் எவை? சான்றோரின் கடமைகள் எவை என்பனவற்றுடன் சான்றோர் தம் உறவு சமுதாய அளவில் நிலைத்து நிற்கும் வகைகள் பற்றியும் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளில் பதிவு செய்துள்ள கருத்துக்களை இந்த ஆய்வின் வழி அறியலாம். திருக்குறளில் சான்றோர் பற்றிய சான்றாண்மை பற்றிய அதிகாரம் 99 கருத்துகள் பதிவாகியுள்ளன. சான்றாண்மை என்பது நல்லன செய்தல், பிறர் தீமை சொல்லாதது, நல்லன கண்ட இடத்தில் மனமாற பாராட்டுவது, அல்லன கண்ட இடத்தில் அஞ்சாமல் இடித்துரைப்பது சான்றாண்மையின் வெளிப்பாடுகள். சான்றோர் என்பவர் தாம் பெற்ற இன்பத்தை பெற வேண்டும் என்றும் தாம் பெற்ற துன்பத்தை பிறர் பெறக்கூடாது என்றும் எண்ணி செயல்படுவார்கள். சான்றோரிடம் காணப்படும் நற்குணங்கள் 5: மானம், பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நாணுடைமை. சான்றோர் மேற்கொள்ளும் அறங்கள் 3: ஒப்புரவு, ஈகை, விருந்தோம்பல். பணிவிடமையும் இன்சொல்லும் சான்றோர்க்கு அணிகலன்களாகின்றன. சான்றோர் பழிப்பன 5. அவை அறிவின்மை, எள்ளல், கொல்லல், செருக்கு, பழிச்சை. இனி சான்றோரின் எண்ணங்கள் பற்றி. சான்றோரின் எண்ணங்கள் பற்றி குறள்கள் 125, 152, 219, 807, 981, 982, 983, 988, 989, 1012, 1013 ஆகிய குறள்களில் பதிவு செய்துள்ளார். சான்றோர் தம் உள்ளத்தில் உருவாகும் நற்சிந்தனைகள் எல்லாம் சமுதாய கடமைகளாகின்றன. அவை சமுதாய மக்களுக்கு பயன் தந்து மக்களை மேம்பாடடைய வழிகாட்டுகின்றன. 981 கடன் என்பது நல்லவை என்கிறார். நற்குணங்களை பெற்று வாழ்தல் வாழ்க்கையில் சான்றோர் தம் இயல்பு நிலையாக அமைகின்றது. 982 குணநலம் சான்றோர் நலனே என்கிறார். அறிவுடையராக இருப்பதை விட அறவராக இருப்பதே உயர்வு. அதனால்தான் அன்பு, நாணம், ஒப்புரவு, இரக்கம், வாய்மை ஆகிய 5 விழுமிய நெறிகளை ஒரே குறளில் பதிவு செய்து எண்ணத்தின் வழி நல்லொழுக்க நெறி நின்று வாழ உலக சமுதாய மக்களை நல்லாற்றுப்படுத்துகின்றார். 983 அன்பு, நான், ஒப்புரவு என்னும் குறளில் 5 குணங்களை தூணாக உருவம் செய்து அத்தூண்கள் தாங்கும் மாளிகையாக சால்வை உருவகம் செய்யாமல் விட்டதால் அது ஏகதேச உருவக அணி என கொள்ளலாம். அடுத்து சான்றோர் திண்மை நிலை பற்றிய கருத்துகள்.
சான்றாண்மையாளர் தமக்கு எவ்வகையான வறுமை நிலை அல்லது மதிப்பில்லா நிலை அல்லது வறுமையால் அறிவு கெடும் நிலை ஏற்பட்டாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் தம் மன உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பர் என்னும் கருத்தினை இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்பு என்னும் திண்மை உண்டாக பெறும் என்னும் குறள் 988 வழி தெளிவுபடுத்துகிறார். இந்த குறளில் இன்மை என்பது இல்லாமைகள் பலவற்றையும் குறிக்கும். அவற்றுள் வறுமையும் ஒன்று. சான்றாண்மையாளர் தம் சால்பில் மன உறுதி கொண்டிருப்பதால் சமுதாய மதிப்பு இழக்கும் நிலையாகும் என்பதை குறள் 752 இல்லாரை எல்லாரும் எழுவர் என்றும் 532 அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு என்றும் வறுமையால் அறிவு கெடும் என்பதையும் பதிவு செய்துள்ளார். இதன் வழி உறவுகள் இல்லாமை ஆக்கும் என்பதை கெட்டார்க்கு நட்டாரிலே என்பதோ என்னும் தொடர்படியும் பதிவு செய்துள்ளார். இவை ஐயன் மோகன்தாஸ் ஐயா அவருடைய வறுமை ஒழிப்பு சிந்தனைகள் நூலில் இடம்பெற்றுள்ளன. அடுத்து 989 ஊழி பெயரினும் தாம் பெயரார் என்ற கருத்தில் குறளில் சான்றாண்மைக்கு இருப்பிடமாக இருப்பவர் உலகம் அழியும் காலத்திலும் தம் நிலையிலிருந்து மாறமாட்டார் என்பதை தெளிவு செய்துள்ளார். 1012 ஊன் உடை எச்சம் எல்லாம் வேறல்ல. 1013 ஊனை குறித்த உயிரெல்லாம் என்றும் சான்றோர்களின் செயல்பாடுகளாக இழி செயல் செய்ய நாணுதல் சான்றோர் இயல்பு என்பதாக பதிவு செய்துள்ளார். சான்றோரின் உயிர் நாணத்தை கொண்டு இயங்கும் என்பதை நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு என்னும் குறளில் பதிவு செய்துள்ளார். இழி செயல் செய்ய நாணுதல் சான்றோர் இயல்பு. அடுத்து சான்றோர் சொற்கள். சான்றோர் சொற்கள் தொடர்பாக குறள்கள் 25, 69, 91, 95, 97, 128, 197, 308, 300, 711, 712, 721 ஆகிய குறள்களில் பதிவு செய்துள்ளார். ஒரு தாய் தான் வளர்த்து உருவாக்கிய தன் மகனை சான்றோர் என சமுதாய பெரியவர்கள் சொல்ல கேட்கும் நிலையில் உள்ளம் களிப்படைகின்றார். தாய் தன் மகனை சான்றோனாக உருவாக்கிய வகையில் பெருமிதம் கொள்கிறார். சமுதாயமும் ஒரு சான்றோரை பெற்றதன் வழி பெருமிதம் கொள்கிறது. அடுத்து 95 பணிவடையின் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி என்று, அதாவது சான்றோர்க்கு அணி என்பதை ஒருபார் கோடாமை சான்றோர்க்கு அணி என்றும், குறிப்பறிதல் நானுடைமை நெஞ்சத்து கோடாமை பணிவிடமை ஆகியவை சான்றோர்க்கு அணிகலன்கள் ஆகின்றன என்றும், இவ்5 நிலைகளையும் சான்றோர் பெற்றிருப்பதால் பெருமிதத்திற்கு உரியவர்கள் ஆகிறார்கள் என்றும் பதிவு செய்துள்ளார். 308 இணர் எரி தோய்வென இன்னா செய்யணும் என்ற தொடர் வழி சீற்றம் கொள்ளாதது சான்றோரின் இயல்பு குணமாகிறது என்பதை பதிவு செய்துள்ளார். அடுத்து சான்றோர் தம் செயல்கள். செயல்களின் குறள்களாக 26 குறள் எண் 26, 49, 92, 96, 109, 108, 111, 113, 128, 174, 213, 222, 218, 236, 297, 308, 951 ஆகிய குறள்களில் பதிவு செய்துள்ளார். செயல்களில் செயற்கரே செய்வார் பெரியர் என்பது என்றும், அறிவின் வகைப்பட்ட செயல்களான அறிவியல் ஆய்வுகள், செயல்கள், பொருளியல், மக்களியல் தொடர்பான சீர்திருத்த முயற்சிகள், ஆளுமை திறப்பாடுகள், மருத்துவவியல், வரலாறு, நுண்கலை, அரசியல், பொருளியல், இனவியல், உயிரியல், மொழி, பண்பாடு முதலிய ஆய்வுகளில் ஈடுபடும் ஆற்றல் வாய்ந்தவர் சான்றோர் என்பதை செயற்கரே செய்வார் என்ற குறள் வழி குறள் 26 பதிவு செய்துள்ளார். அடுத்து செயல்களாக அகனமர்ந்து ஈதலின் நன்றே என்று இந்த தொடரில் ஈதலை விட இன்சொல் உயர்வானது என பதிவு செய்துள்ளார்.
இன்சொல் அற வாழ்க்கையின் ஒரு கூறு. திருக்குறளில் அறநெறி பற்றி மட்டும் 53 குறள்களில் பதிவு செய்துள்ளார். அவற்றுள் அறம் என்ன செய்யும், அறத்தின் சிறப்பு இயல்புகள் என்ன, அறத்தின் செயற்பாடுகள் என்ன போன்றவற்றை எல்லாம் பதிவு செய்துள்ளார். அறநெறி நின்று வாழ்ந்தால் அல்லன தேயும், நல்லன நாடி இனிய சொற்கள் பேச வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். இவையெல்லாம் சான்றோர்கள் செயற்பாடுகளாக அமைகின்றன. அடுத்து, அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடு இனிய சொல்லின் என்ற குறள்வழி ஒரு விளக்கங்களை காணலாம். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடு இனிய சொல்லின், நல்லவைகளாவன நல் இல்வாழ்க்கை 49, இன்சொல் 92, 96, நற்செயல்கள் 108, 109, மானம் நாணம் உடைமை 111, நடுவு நிலைமை 113, நற்செயல் 128, பணிதல் 125, வரையுடைமை 152, ஒப்புரவு 213, ஈகை 222, புகழ்பட வாழ்தல் 236, வாய்மை 297, 300, வெகுளாமை 308, கொல்லாமை 323, 328. ஆக நல்லவைகள் என்பதற்கு இவ்வளவு குறள்கள் இடம்பெறுகின்றன. நல்லவை அல்லவை என்பதற்கு தவமிருந்து அல்லவை செய்தல் 274, கொலை 551, 109, 259, பிறன்மனை நாட்டம் 150, பழி செயல்கள் 655, சூது 932. இவை போன்ற பிற ஒருவர் செய்த நற்செயல்களை மறவாதிருத்தல் வேண்டும் என்பதை, தீச்செயல்கள் மறந்துவிட வேண்டும் என்பதையும், நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது என்ற குறள், நன்றி மறப்பது அன்றே நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று குறள் 108 பதிவு செய்துள்ளார். திருவள்ளுவரின் நடுவு நிலைமை என்பது அறநெறி. அது வள்ளுவ இலக்கிய சட்டம். நடுநிலை பிறழாது வாழ வேண்டும் என்னும் நுட்பத்தை நன்றே தரினும் நடிகந்தான் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல் என 113 பதிவு செய்துள்ளார். தன் பிறப்பே உயிரின மேம்பாட்டுக்கு என எண்ணி செயல்படுபவன் வணக்கத்துக்குரியவனாகின்றான் என்னும் நுட்பத்தை உத்தேர் உலகத்தம் வீண்டும் பிறலறிதே ஒப்புரவு நல்ல பிற 213 பதிவு செய்துள்ளார். அந்த ஒப்புரவு தொண்டினை கடமை உணர்வோடு செய்ய வேண்டும் என்பதை இடனில் பருவத்தும் ஒப்புரவர் கொள்கார் 218 பதிவு செய்துள்ளார். அந்த கடமை உணர்வை தனி மனிதனுக்கு 97, 98, 213, 298, 450, 981, 984, 985 அந்த அதிகாரம் முழுதும் பதிவு செய்துள்ளார். இல்லறத்தினரின் கடமை என்பதை 92, 95, 96 ஆகிய குறள்களிலும், சமுதாய கடமை என்பதை 300, 679, 823, 323, 403, 824, 826 ஆகிய குறள்களிலும் பதிவு செய்துள்ளார். இவற்றுடன் ஈகை செயல்பாடு பற்றியும் தெளிவுபடுத்தியுள்ளார். அதாவது, நல்லாறு எனினும் கொள்ளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலை நன்று என்பதை 222 பதிவு செய்துள்ளார். ஈகை பற்றி மேலும் சில விளக்கங்கள். ஈதல் என்பது ஏழையர்க்கு ஒத்தவராயிருந்து நலிந்தோர்க்கு குறிப்பிட்ட ஆற்றலுக்கு இந்நிலைகளில் தனக்கு உரியனவற்றையும் தருதல். அதாவது, முல்லைக்கு தேர்ந்த பாரி, மயிலுக்கு போர்வை தந்த பேகன் என்பன போன்ற ஈகை பெறுபவன் என்ற செயற்பாடுகள். ஈகை பெறுபவன் பொருளாதாரத்தில் தாழ்ந்தவன் என கொள்ளாது சமுதாயத்தில் தாழ்ந்தவன் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. ஈகை செயற்பாடுகள் சமுதாய பண்பாட்டை நிலைநிறுத்தி ஈகையாளரை புகழுக்குரியவராக்கும் என பல நிலைகளில் சமுதாய சான்றோர்களை திருவள்ளுவர் நல்லாற்றுப்படுத்தியிருப்பதை அறிய முடிகிறது. அடுத்து, சான்றோரின் பண்புகள். குறள்கள் 759, 799, 346, 447, 654, 659, 871, 874, 980, 984, 985, 986, 995, 991, 992, 1064 ஆகிய குறள்கள் உலக சமுதாய மக்களிடையே
செருக்கு உருவாக காரணங்களாக அழகு, உடல் வலு, கல்வி, குடிப்பிறப்பு, செல்வம், நன்னடத்தை, பதவி, புகழ், மெய்யறிவு ஆகியன அமைகின்றன. எனவே எண்ணத்தில் செருக்கு உருவாகாமல் ஒழிக்க யான் என்னும் அகப்பற்றையும் எனது என்னும் புறப்பற்றையும் விட்டொழிக்க வேண்டும் என்னும் நுட்பத்தை 346வது குறளில் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் என்று பதிவு செய்துள்ளார். எனது என்னும் பற்றுள்ளம் பெற்றோர், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், நண்பர் போன்றோரும், சாதி, சமயம், இனம், மொழி, நாடு போன்றனவும் அடங்கும். மேலும் நட்பு தொடர்பான சான்றோரின் பண்புகள் என்பவற்றுள் உடன்படுதல் என்பது நட்பிற்கு ஓர் உறுப்பு. விரும்பியன மேற்கொள்ளும் நட்புரிமை தன்மை அதற்கு உடன்படுதல் சான்றோர் கடன் என ஐயன் திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். அதாவது நட்பிற்கு உறுப்பு கெழுதகமை, குறள் 802. பகைவரையும் நட்பாக கொள்ளும் பண்புடைமை சான்றோர்களுக்கு பண்பாக அமைகின்றது. இந்த ஆர்வ உணர்வுடன் இணைந்த நட்பு எனலாம் இதை. இதுபோன்று வினய செயல் வகை அதிகாரத்தில் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி குழல் என்றும், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று 315வது குறளிலும் பதிவு செய்துள்ளார். ஏதோ ஒலி வருது பாருங்க. குறள் 148, 211, 212, 922, 956, 981, 987. அதாவது குறுகிய மனப்பான்மையின்மை, அழுக்காரியின்மை, அவாயின்மை, வெறுப்புணர்ச்சியின்மை, பிறர் பொருள் கவர நினையாமை முதலிய அறநெறிகள் உயர்ந்தவர்களிடம் நிலை பெற்று மிளிர வேண்டும் என்று திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். பிறன்மனை விளைவால் சமுதாய கட்டமைப்பு சீர்குலைகின்றது, சமுதாய அமைப்பு கெடுகின்றது. ஆகவேதான் பிறன்மனை விளையாததை பேராண்மை என்றும் குறிப்பிடுகிறார். இன்னொரு கருத்து, ஆடவர்க்கு வீரமே பேராண்மை என்ற காலத்தில் பிறன்மனை நோக்காததே பேராண்மை என்னும் கருத்தை கூறி சமுதாயத்தை மடைமாற்றம் செய்துள்ளார். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒரு என்னும் குறள். அடுத்து, கைமாறி வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு எந்நாட்டும் கொள்ள உலகு. அதாவது உவர் நீராக தேங்கியுள்ள கடல் நீரை முகர்ந்து கொண்டு வந்து மக்களுக்கு பயன் நீராக அதன் உவப்புத்தன்மையை மாற்றி மேகங்கள் எவ்வகை வேறுபாடுமின்றி மழையாக பெய்தல் போல் தம்மிடம் பயன்படுத்தப்படாமல் உள்ள பெருஞ்செல்வத்தை வேண்டுபவர்க்கு நன்றி பயன் கருதாது கொடுக்கும் கொடையை போன்றதாகவும் அதன் தன்மையே ஒப்புரவு பொதுநலம் என்று போற்றத்தக்கது என்று பதிவு செய்துள்ளார். சான்றோரின் நற்செயல்கள் எல்லாம் சமுதாய கடமைகளாகின்றன. நல்லென கண்டவிடத்து மனமாற பாராட்டுவது, அல்லன கண்ட இடத்து அஞ்சாமல் இழுத்துரைப்பதும் சான்றாண்மையின் வெளிப்பாடுகள். சான்றோரின் நற்செயல்கள் எல்லாம் கடமைகள் ஆகின்றன என்பதை 981 கடன் என்பது நல்லவை எல்லாம் என்னும் குறள் வழி தெளியலாம். சான்றோர் தம் செயற்பாட்டின் பயன்கள் குறள்கள் 97, 103, 115, 118, 197, 216, 314, 996, 1028, 1078 ஆகியவற்றை. கடல் அன்னை தன் நீர் ஆவியாக போவதை அனுமதிக்கின்றாள். காரணம், கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மழையாய் மலை முகடுகளில் பொழிந்து மீண்டும் தன்னிடமே வந்து சேரும் என்பதை அறிவாள். இந்நுட்பத்தை ஆய்ந்தறிஞர் ஐயன் திருவள்ளுவர் தனக்கு பயன் கிட்டும் என்பதை எண்ணி பார்க்காது செய்பவரின் உதவி கடலை விட பெரியது என்கிறார். அதாவது பயன் தூக்கா செய்த உதவியினை தூக்கி நன்மை கடலின் பெரிது என்னும் குறள் வழி. அவ்வாறு செய்யப்படும் வளம், பெற்றவர் செய்யும் உதவி பயன்மரம் போன்று உலக சமுதாய மக்களுக்கு பயனாதல் வேண்டும் என்னும் நோக்கில் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்றும் என்னும் குறளில் பதிவு செய்துள்ளார். அதாவது எல்லா பாகங்களும் பயனாகும் மரங்களாய் அத்திமரம், வேப்ப மரம் போன்றனை கொள்ளலாம்.
இம்மரங்கள் மருந்தாகி தப்பா மரங்கள் என்பது பொருத்தமானது. சான்றோர் தம் குடி உயர்வடைய உழைக்க வேண்டும் என்னும் நோக்கில் செயற்படும் நிலையில் தக்க காலம் வரும் என்று சோம்பி இருக்காமல், மானத்தை பெரிதாக கருதாமல் தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தவும் அதன் வழி சமுதாயத்தை மேம்படுத்தவும் தம்மை ஈகப்படுத்திக் கொள்வர் என்னும் கருத்தை குடி செய்வார்க்கில்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் என்னும் குரல் வழி பதிவு செய்துள்ளார். இவ்வுலகம் சான்றோர்களின் இரக்க உணர்வை உள்ளடக்கிய பண்புடைமையால் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனும் நுட்பத்தை பண்புடையார் பட்டுண்டு உலகம் அக்தின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்னும் குரல் வழி தெளியலாம். ஒரு கருத்தின் நிலைப்பாட்டினை அல்லது தம் குறைபாடுகளை சொல்லிய அளவிலேயே சான்றோர் பயன்படுவர். ஆனால் கீழ்மக்களோ கரும்பு போல் பிழிந்தால் தான் பயன்படுவர் என பதிவு செய்துள்ளார். அடுத்து சான்றோர் உறவுகள் குறள் 140, 161, 726, 314, 525. உலக சமுதாய மக்கள் சான்றோர்களோடு ஒட்டி வாழ வேண்டும். அவ்வாறு வாழ தெரியாதவர் அறிவில்லாதவர் என்னும் தெளிவினை உலகத்தோடு ஒட்டவழிகள் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் என்னும் குறள் வழி சுட்டி காட்டுகிறார். இந்த குறளில் ஒட்டி வாழ்வது என்பது சமுதாய மக்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் பழகும் நிலையில் வேற்றுமைகளை மறந்து வாழ்வது உலகத்தோடு என்னும் சொல் உலக சான்றோர்களை குறிக்கின்றது. சான்றோருடன் உறவு கொண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையில் தம் நெஞ்சத்தில் பொறாமை கொள்ளா ஒழுக்க நெறியினை தம் உள்ளத்தில் கொண்டிருத்தல் வேண்டும் என்னும் தெளிவினை ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன்னை தழுக்காறு இயலாத இயல்பு என்னும் குறள் வழி உணர்த்துகிறார். ஒழுக்க நெறிகளான ஆவன பிறன்மனை நோக்காமை 148, பொறையுடைமை 154, அழுக்காராமை 161, உள்ளத்தால் பொய்யாமை 294, மடியை மடியா ஒழுகல் 62, பகை நட்பா கொண்டொழுகல் 876, ஒருமை மகளிர் போல வாழ்தல் 974, கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகல் 326. சமுதாய சான்றோர்களுடன் உறவு கொள்ள இவ்வொழுக்க நெறிகள் அடிப்படை தேவைகளாகின்றன. தமக்கு தீங்கு செய்பவர்க்கும் நன்மையை செய்வது சான்றோரின் இயல்பு என்னும் தெளிவினை இன்னா செய்தாரை ஒருத்தல் 314 தெளிவுபடுத்துகிறார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்வது சான்றோரின் இயல்பு, அது பண்புடைமை. இவ்வகை நுட்பங்களை மேலும் வலியுறுத்தும் வகையில் இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்று 987 குறளை பதிவு செய்திருப்பது சிந்திக்கத்தக்கது. இவ்வாறு இனிமை செய்து வாழும் நிலை சான்றோர் சுற்றம் சூழ வாழும் நிலையை பெற்றிருப்பர் என்னும் நிலையினை கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் என்னும் குறள் வழி அறிய முடிகிறது. அவ்வாறு வாழ்பவர் சீற்றமில்லா கொடைத்தன்மையாளராய் சுற்றம் சூழ வாழ்ந்திருப்பவர் உலகில் வேறு எவரும் இரார் என்னும் நுட்பத்தை பெருங்குடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் 526 பதிவு செய்துள்ளார். நிறைவாக தமிழ் சமுதாயம் தாய் வழி சமூகமாக நிலை பெற்று இருந்துள்ளது. இல்லறத்தில் தாய் சமூகத்திற்கு தேவையான பிற செயற்பாடுகளுடன் சமுதாய சான்றோர்களை உருவாக்கும் சிறப்பினை பெற்றிருந்துள்ளனர் என்பதை சான்றோர் என கேட்ட தாய் என்னும் தொடர் வழி அறிய முடிகிறது. சமுதாய சான்றோர்களும் சமுதாயம் ஒரு சான்றோரை பெற்றது என மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்நிலைகள் படிப்படியாக மாற்றம் பெற்று ஏற்றம் பெற்று உலக சமுதாயம் சான்றோர்கள் நிறைந்த சமூகமாக உருவாகி உலகம் அமைதி நோக்கிய மேம்பாட்டினை அடைய வாய்ப்பாகிறது. ஆக இந்நிலைப்பாடுகளுக்கு தேவையான கருத்துக்களை பதிவு செய்துள்ள வகையில் திருக்குறள் உலக நூலாகும் தகுதியை பெற்றுள்ளது என்பது உறுதி செய்யப்படுகிறது என்ற நிலையோடு இந்த ஆய்வினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.